நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டதே கிடையாது. வெட்கப்பட்டுருவனோ வேலை செய்யற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஐயோ உங்களுக்கு கடன் பிரச்சனையா, வீட்டெல்லாம் விற்க போறாங்களாம், ஒரு வெட்கம் வந்துருமோ நீ கலங்கி நிக்கிறீங்களா? ஐயோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை, வேலை பறி போக போகிறதாம், ஐயோ இந்த குடும்பத்துல இப்படி மற்றவங்க எல்லாம் இப்படி பேசக்கூடிய அளவு ஏதோ ஒரு காரியம் பாதித்து கொண்டிருக்கிறதா? உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். சூழ்நிலை மாறும், பயப்படுகிற காரியங்கள் விலகும். அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி பாருங்க, அவ்வளவுதான். நீங்க மனிதனை பார்த்து பார்த்து பார்த்துதான் ஏமாற்றப்பட்டு போனீங்க. இவர் உதவி செய்வார், இவங்க உதவி செய்வாங்க, இவங்க பார்த்துக்குவாங்க, அப்படி பார்த்து பார்த்து மனிதர்களால ஏமாற்றம் அடைந்துதான் வெட்கப்பட்டு போனீங்க. மேல நோக்குங்க, அவரை நோக்கி பாருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த மகன் இந்த மகள் உம்மை நோக்கி பார்க்கிறாங்க, அப்படி முகம் பிரகாசிக்கட்டும். இப்பொழுது சந்தோஷம் உள்ளத்துல வரட்டும். வெட்கப்பட்டு போகாத